ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அறங்காவலர் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி உங்கள் மொபைல் வழியாகவே விண்ணப்பிக்கலாம், யார் யார் தகுதியுடையவர்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் சர்ச் பாரில் HRCE அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் வருது பார்த்தீங்களா, இந்து சமய அறநிலைத்துறைன்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில், அதாவது 1 2 3 5ஆவதாக ஒரு இது இருக்கும் பார்த்தீங்க, ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இதில் அறங்காவலர் விண்ணப்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் வழியாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பரம்பரை முறை வழிச்சாரா அறங்காவலர்கள் அப்படின்னு வந்திருக்கும். அந்த இதை நீங்கள் எதுவுமே டிஃபால்ட்டாக இருக்கும், கிளிக் பண்ண வேணாம். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மாவட்டம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வட்டம், அப்புறம் வருவாய் கிராமம் எல்லாமே கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. உங்கள் நியரஸ்ட்டாக உள்ளதை செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு பார்த்தேன். அதுமாரி நீங்கள் உங்கள் நியரஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அங்கே எதுவும் வேக்கன்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கீழே காட்டும். சப்போஸ் சர்ச் கொடுத்து உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே இல்லை, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் சர்ச் கொடுத்தேன், இந்த ஏரியாவில் எனக்கு 0 ரிசல்ட்டு தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றி கொடுத்து சர்ச் கொடுத்து பார்க்கணும். இப்போ நான் கொடுத்ததில் எனக்கு ஒரு நாச்சியார் கோயிலில் ஒரு இடத்துல வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி தள்ளினீங்க அப்படின்னா அறிவிப்பு அப்படின்னு இருக்கும், பதிவிறக்கம். இந்த பதிவிறக்கம் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துப்பாங்க, அதை பார்த்து படிச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 22/7/2026க்குள்ளே இந்த விண்ணப்பங்களை நீங்கள் ஆன்லைனில் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா 25க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கீழே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் படித்து பார்த்துங்க. இதிலே நீங்கள் டைரெக்டாக விண்ணப்பிக்கலாம். அதை ப்ளூ கலரில் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக விண்ணப்பத்துக்கு போயிடும். இல்லை அப்படின்னா பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தள்ளினீங்கன்னா இணைய வழியில் விண்ணப்பித்தல் அப்படின்னு இருக்கும். அதில் விண்ணப்பித்தலுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் உங்களோட மொபைல் நம்பரும் கேப்சாவும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் கேப்சாவும் என்ட்ரு பண்ணி சமர்ப்பிக்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP நம்பர் வரும். அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்துருச்சு. நான் இப்போ அதில் OTPயும் கேப்சாவும் கொடுத்துட்டு கீழே சமர்ப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இதில் நெக்ஸ்ட்டு OTP சமர்ப்பிக்கப்பட்டது, சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் கேட்பாங்க, தகப்பனார் பெயர், வயது, பாலினம், ஜென்ரலாக எல்லாமே கேட்பாங்க தெரியுமா. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து தமிழ்லேயே டைப் பண்ணிங்க. உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணிக்கலாம். இதை பார்த்து எல்லாமே வயது, பாலினம் எதுவுமே நீங்கள் மாற்றம் இல்லாமல் கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா முக்கியமான அரசு வேலை, அதனால் இது கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு வயது சான்று கேட்பாங்க, அதையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுபோல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் மாநிலம், மாவட்டம், வட்டம் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அப்புறம் உங்களோட அட்ரஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டு எண், தெரு பேர், கிராமம், பின்கோடு எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வசிக்கும் இடத்திற்கும் கோயிலுக்கும் இடையே உள்ள தூரம் கேட்பாங்க, அதையும் நீங்கள் எத்தனை கிலோமீட்டரோ அதை கொடுத்துங்க. அதுக்கு தான் நான் சொன்ன முன்னாடியே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்புறம் வசிப்பிடச் சான்று, அப்புறம் என்ன தொழில் பண்ணுறீங்க, எவ்வளோ வருமானம், கல்வி தகுதி என்ன லாங்குவேஜ் தெரியும், வேறு எதுவும் லாங்குவேஜ் தெரிந்தாலும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சொத்து விவரம் அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி உங்களுக்கு ஆம் இல்லை அப்படி தான் கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து படித்து கொடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான டீட்டெயில் மட்டுமே கொடுங்க, தப்பான டீட்டெயில் எதுவுமே கொடுத்துடாதீங்க. ஏன்னா கரெக்டான டீட்டெயில் எல்லாமே அவங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே ஆதார் அட்டை, கிராம அலுவலக சான்று, வருமானச் சான்று எல்லாமே கேட்டாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு வரவை சேமிக்க அப்படின்னு கொடுத்து இதை PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதவிறக்கம் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதில் விண்ணப்பித்தல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கோயில் டீட்டெயில், உங்களோட பேர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அங்கே சேவ் பண்ண சொன்ன பார்த்தீங்களா PDF-ஆ, அதை இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
அதில் அப்லோடு பண்ண ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, ஜாதி சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் எல்லாமே நீங்கள் சேர்த்து ஒரு 5 MBக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுங்க. மொபைல்லே நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் இதில் அப்லோடு பண்ணிவிட்டு குறிப்புரை அதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் கீழே டைப் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கில்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் இதில் தமிழ்லேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இதில் தமிழ்லேயே டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் நான் இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்ச்சா இருக்கும். அந்த கேப்ச்சாவை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு கீழே சமர்ப்பிக்க வந்து டிசபிளாக இருக்கும். மேலே வந்து டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு திரும்பி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே சமர்ப்பிக்க ஆப்ஷன் வந்து ப்ளூ ஆகிடும். நான் இப்போ ஆல்ரெடி டிக் மார்க் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு திரும்பி கொடுக்குற பாருங்க. கொடுத்தோன்னே கீழே ப்ளூ ஆகிடுச்சு பாருங்கள் சமர்ப்பிக்க. அந்த ஆப்ஷனை சமர்ப்பிக்கிறது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து திரும்பி உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஃபைனல் வெரிஃபிகேஷனாக. அந்த ஓடிபியை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அது கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு லோட் ஆகுது பாருங்கள். இப்போ எனக்கு திரும்பி ஓடிபி கேட்குது. அந்த ஓடிபியை நான் என்டர் பண்ணணும். இப்போ கீழே வந்து நான் ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கீழே கேப்ச்சா கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பி சமர்ப்பிக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது திரும்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டன் ஆகிடும். இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்லைன் வழியாக நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்காக ரிப்ளை நான் கண்டிப்பாக போடுவேன். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.